எடுக்கும் மாற்றதை இன்தமிழ்ச்சிகுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடற்கை ஐந்துடை தாழ்ச்சியின் முடி கடற்களிற்றை கருத்து நிறுத்துவார் ஆரவனத்தமலர் நடன் கண்டு வந்த காரைக்காலம்மை தன்னை பாலருந்தி உமைமுடைய பதிக விதம் பலவகந்த பாரம் தன்னை சூலையினை சிவனருடால் உடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியரை மணி வணங்குவோமே. தூக்கு சீர்திரு தொண்டத்தொகை தர வாக்கினாற் சொல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனான் பதிக்குன்றை வாழ் சேர்க்கடானடி சென்னி இருத்துவார் சோதிடம் வல்ல நல்ல சுப்பொழி வாடம் வாழ்டம் மாதிடம் கொண்டானந்த மரற்பதம் தன்னை உண்ணி தீதிடம் கொண்டாடென்றும் திடமுடன் பூசை செய்யும் சேதிடன் ராமலிங்க தெய்வமே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருள்வடிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கிற ஞான பூஷையிலே ஆனாயனாருடைய வரலாறு பற்றி சிந்தித்தே. ஆனாயனார் இவர் அவதாரம் பண்ணின ஊர் மடநாடு என்கின்ற சோழ நாட்டிலே மேன்மடநாடு என்கிற பகுதி. அது திருத்தவத்துறை அருகிலே இருப்பது. திருத்தவத்துறை அருகிலே இருக்கிற அங்கே அதுக்கு நீர் நாடு என்று சொல்கிறார். நீர் நாடு என்றால் தண்ணீர் நிறைய இருக்கக்கூடிய வளமான பகுதி. அங்கே மேகங்கள் சோலையிலே வந்து தங்குகின்றன. மதி சந்திரன் என்று என்ன செய்கிறான் என்றால் சோலையிலே வந்து தங்குகிறான். வயல்களிலே வண்டுகள் வந்து தங்குகின்றன. உயர்ந்த போர், வைக்கோல் போர் முதலான இடங்களிலே மேகங்கள் அங்கங்கே தங்கி ஓய்வெடுத்து செய்கின்றன. அப்படிப்பட்ட வளமையான நீவி நிரம்ப உலர்த்திய மெய்க்குடல் மைச்சூடல் மேவி உரம்புக மெரிசலை வந்து உலர்த்தி இருக்கின்ற வயலிலே உணவு செய்கின்ற அவர்களுடைய பெண்கள் அவங்க கூந்தல்ல எப்போதும் மலர்கள் இருக்கும். அந்த மலர்களிலே வண்டுகள் உறங்குகின்றன. மலர்ல வண்டு இருக்குல்லவா, தலையில பூ வச்சிருக்கிறாங்க, அதுல வண்டுகள் வந்து உறங்குகின்றன. கஞ்சம் பூவில், கஞ்சம்னா தாமரை, தாமரை பூவில மீன்கள் உறங்குகின்றன. கயல் மீன்கள் வந்து தங்குகின்றன. பூமலி தேமாவின் காவின் நடுவில் நீடல் உறங்குவ காவி. குளிர்ச்சியான தேமா மரம், மாமரத்தினுடைய நிலையிலே அந்த மேதி என்கின்ற எருமைகள் உறங்குகின்றன. அப்படிப்பட்ட வளம் பொருந்தியது. அங்கே கருப்பாறை இருக்கின்றன. கருப்பாறை என்கின்ற அந்த கரும்பு ஆலை. இப்படி பல்வகையான
வளங்கள், சங்கு அங்கே முழங்கும். அப்படிப்பட்ட வளமையான ஒரு ஊர். கமுகு என்கின்ற பாக்கு மரங்கள் ரொம்ப உயரமா வளர்ந்து, அதுல முத்துக்கள் இது பாலை இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கு மரங்கள். கண்மலர் காவியன் வாயை இருப்பன கார்முல்லை கண்ணகை வெண்மை வெண்முகை வேறு கரும்பு கடஞ்சாய் பண்ணை எழுக்கைய வாயை இருப்பன காயாவின் வண்ண நறுக்கினை மேய வன்சரை வண்டா. அந்த ஊர் மங்களமுடையது. மங்களம்னா அழகு தருவது, தூய்மை உடையது. அப்படிப்பட்ட ஊர் மங்களம் என்று சொல்லக்கூடிய ஊர். இப்ப லால்குடி என்று அழைக்கப்படுகின்ற தவத்துறை. தவத்துறை பெரிய சிவாலயம். தவத்துறைக்கு புராணம் இருக்கிறது. சப்த ரிஷிகள் பூஜை பண்ணின தவத்துறை. 7 முனிவர்கள் அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. திருத்தவத்துறை அப்படிங்கிறது. இப்போ லால்குடின்னு வந்து பேரு. அது பக்கத்துல திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர். அப்பவே மங்கலம் அப்படிங்கிற பேரு தான் அந்த ஊர் இருக்கு. அங்கே ஆயர்குலம். ஆயர்குலம் என்றால் இடையர் என்று சொல்லுகின்ற அந்த முல்லைகளுக்கு மக்கள். நம்முடைய தமிழ்நாடு முன்னை காலத்தில் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி அப்படின்னா புலவர் வேடன் அவங்க வாழ்கிற பகுதி. இப்போ கண்ணப்ப நாயனார்லாம் குறிஞ்சி. இப்பதான் கொஞ்சம் மாறி போச்சு. இருந்தாலும் நிலப்பகுதிகள் அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்தது முல்லை நிலம். அங்கே மாடு மேய்க்கின்ற இடையர்கள் வாழ்கின்ற பகுதி. அங்கே சிவபெருமான ஒரு இடையர் தான். என்னன்னா இத்தனை கோடி பசுக்களை மேய்க்கிறார் இல்லவா, அவை இடைச்சியம் மின்னை நேர் இடைச்சி. ஈசன் மின்னை நேர் இடைச்சி காதலன் ஆசி பார்வனத்து அண்டன் நாதன் அப்படின்னு ஒரு பாடல். 2 கால் பசு. இப்போ நாமெல்லாம் பசு இருக்குது. பசுனா உயிர் வைக்குது. இத்தனை வகையான பசுக்களையும் காலையில எழுப்பி விடுறான். அவன் தானே எழுப்பி விடுறான். காலையில எழுப்பி விடுறான். அப்புறம் என்ன பண்றான், மேய வைக்கிறான். ஆஃபீஸுக்கு போ, அங்க போ, இங்க போ, பள்ளிக்கூடத்துக்கு போ, அப்படி மேய வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வர சொல்றான். அப்புறம் என்ன பண்றான், தூங்க வைக்கிறான். பெரிய வேலை மேய்க்கிறது. அதனால நாம தான் 2 கால் பசு, அது 4 கால் பசு. இப்படிப்பட்ட பசுக்கள் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் வினையை நெய்கிறோம். இருவினையாகிய வினையை அனுபவிக்கிறோம். வினையினாலே வருகிற இன்பத் துன்பங்களை நெய்கின்ற பசுக்கள். இன்னொரு அர்த்தம் சொன்னா வினையாலே இருவினையாலே மேயப்படுகிற வினை நம்மளை மேயும். அப்படிப்பட்ட மேய் பசுவின் துன்பம் விலக்கி, மேய் பசுவின் துன்பம் விலக்கி, இருவினைகள் மேய் பசுவின் துன்பம் விலக்கவே தூய தமிழ் சொன்ன திரு மூரன் அடி சூடுவது எக்காலம் மன்னா அருணாசலம். அருணாசலா அப்படின்னு ஒரு பாடல். இந்த அடியை எழுதிய பாடல். அருணாசல விருபான ஒரு நூல் இல்லை. அதுல திருமூலரை பத்தி சொல்ற பாடல். திருமூலர் என்ன பண்ணாரு, பசுவினுடைய துன்பத்தை விளக்கினார். அந்த 4 கால் பசுவினுடைய துன்பத்தையும் விளக்கினார். அப்புறம் 2 கால் பசுவா என்ற நம்முடைய துன்பத்தை நீக்குவதற்காக தமிழ் பாடி கொடுத்தார். அந்த பசுவினுடைய துன்பத்தையும் நீக்கினார், இந்த பசுவினுடைய துன்பத்தையும் நீக்கினார். மேய் பசுவின் துன்பம் விலக்கி, இருவினைகள் மேய் பசுவின் துன்பம் விளக்கவே தூய தமிழ் சொன்ன திரு மூலன் அடி சூடுவது எக்காலம் மன்னா அருணாசலம் என்பது அந்த பாடல். பசுவை மேய்த்தவர்கள் 3 பேர் நாயன்மார்கள். யாருன்னா திருமூலர், சண்டேஸ்வர நாயனர், சண்டேஸ்வரர் அவரும் பசுமை. அதற்கு அடுத்தாற் போல இந்த ஆநாயனர் 3 பேரும் பசுவை மேய்க்கிறார். நாராயணரும் பசுவை மேய்க்கிறார். நாராயணர் என்ன பண்றார், அவர் பசுவை மேய்க்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணார், பசு மேய்க்கிறதுக்காக மேய்க்கிறார். அவர்
மேய்த்த பசுவினுடைய இந்த வம்சாவளி இருக்கலாம். அந்த பசுவினுடைய வம்சாவளி இந்த கோவிந்தபுரத்தில் அந்த பகுதியில் இருக்கு. அப்படிப்பட்ட சுவாமி என்ன பண்றாரு? நம்ம சுவாமி தனது கோடி பசுக்களையும் முறையாக மேய்த்து உணவெல்லாம் கொடுத்து பாதுகாக்கின்றார். கோபாலன் என்றால் பசுவை பரிபாலனம் செய்வோம். கோபாலன் ஒரு சின்ன கோபாலன், நம்ம சுவாமி பெரிய கோபாலன். அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய பெருமான். அதனால பசுவை மேய்க்கின்ற ஒரு பணி உயர்ந்த பணி. அவர்களுக்கு ஆயர்கள் இருந்தது. ஆயர்னா அந்த இடையர். ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். தூய சுடர்விதில் நீரு இருந்து தொழுங்குள்ளார். நெற்றி நிறைய திருநீறு பூசுகின்ற விருப்பமுடையது. திருநீறு பூசுவதிலே ஆர்வம் என்றால் அந்த விபூதி பூசுவதிலே ரொம்ப ஒரு பிரியம் உண்டாகும். புண்ணியம் நிறைய இருந்தால்னா இதுல ஆர்வம். சிவபெருமான் விபூதியில ரொம்ப பிரியம் உள்ளவர். சிவபெருமான் அப்படி விபூதியில நிறைய பிரியம் இருப்பதனால்தான் விபூதியை அப்படி தூளம் பண்ணிக்கிறாங்க. நிறைய உடம்பு முழுவதும் பூசிட்டு அப்படி போடுறாங்க. சிலர் இப்படி போடக்கூடாது. பூந்தி அப்படி நிறைய எடுத்து நிறைய பூசி அது பஸ்ம ஸ்நானம் என்று தூரணம் என்று தமிழ்ல பஸ்மோ தூரித பித்திரகாயமாக என்று அஷ்டோத்தரம் சொல்லி. அதனால விபூதியை தேகம் முழுவதும் பூசி கொடுக்கிறவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட விருப்பமுடைய விபூதியில விருப்பமுடையவர். வாயினின் நெய்யின் வடுக்கம் மனத்தில் இணைப்பாரில் தேயுடன் ஆடு பிரானடி என்பது வேணாதா. மனசுல பஞ்சாட்சரம் விரித்துக் கொண்டே இருப்பார். வாக்கு காயங்களாலே சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வணங்க மாட்டார். சிவனுடைய திருவடியை தவிர வேறு சிறு தெய்வங்களை போய் வணங்க மாட்டார். மாணிக்கவாசகர் சொன்னாரு, நான் ஒரு வகையில கெட்டிக்காரன் சுவாமி அப்படின்னாரு. சிவபெருமான்கிட்ட போய், நான் ஒரு வகையில கெட்டிக்காரன், எனக்கு அதிகம் படிக்கல, நான் அதிகம் படிக்கிற சுவாமி. அப்புறம் பெரிய தவறுகள் ஒன்றும் பண்ணல, ஆனாலும் ஒரு வகையில நான் கெட்டிக்காரன். என்ன என்றால், உன்னை தவிர வேறு சாமியை போய் கூப்பிட மாட்டேன், உன்னை தவிர வேறு தெய்வங்களை நான் நினைக்க மாட்டேன். அந்த வகையில நான் பாருங்க. கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆகி மற்றறியேன் பிறதையும் வாக்கியதால் வார்கள் இருமாந்து இருந்தேன் இருமான் ஒற்றவிசி நாய்க்கு இதுமாறு அன்றேன்னு சொன்னது. இன்னொரு பாட்டுல சொல்றாரு, பச்சைத்தால் அறவாட்டி வடசடையாய் வறண்டு எச்சற்றால் சிறு தெய்வம் ஏத்தாள். சிறு தெய்வங்களை சென்று வணங்காத தன்மைகள், அதை சொல்றார் மாணிக்கவாசகர். சிறு தெய்வங்களிடத்தில் சென்று வணங்காத ஒரு தன்மைகள். சிறு தெய்வங்கள்ட்ட ஏன் போகக்கூடாதுன்னா, அதெல்லாம் அற்பமான பொருளை கொண்டு வந்து பலி வச்சிடும். சிறு தெய்வங்கள்ட்ட போனோம்னா அது என்ன சொல்லணும் என்றால் வலி சொல்லணும். அதுக்கு மேல அந்த தெய்வங்கள் பிறப்பு இறப்பு உடையன. நம்மை போன்ற தெய்வங்கள் தான் பிறப்பு இறப்பை உடையன. ஒரு தாய் வீட்டில பிறந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் அழிந்து போகக்கூடிய. அதனால சிவனை வணங்கினா எல்லா தெய்வங்களையும் வணங்குறது சொல்லணும். இங்க என்கிட்ட சிலர் கேட்பாங்க, குலதெய்வம் பார்த்து சொல்லுங்க சார் ஜாதகத்தில் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சொல்லிடுவேன், எல்லா சிவனை கும்பிட்டா போகுது, சிவனை கும்பிட்டா எல்லா சாமியும் கும்பிட்ட பலன் கிடையாது. அதனால தனித்தனியா ஒவ்வொரு தெய்வமா போய் கும்பிடுங்கிற விஷயம் எல்லாம் சிவனிடத்துல இருக்கு. யாரொரு தெய்வம் கும்பி அத்தெய்வம் ஆகியாங்கே மாதுரு பாகனால் தான். உதாரணம் மாரியம்மன் கும்பிடணும்னு சொல்லு. மாரியம்மன் எல்லா ஊர்லையும் அது ஒரு எல்லை தெய்வம். மாரியம்மன் இல்லாத ஊரே கிடையாது. அம்பாட வணங்குறதுன்னு வச்சுக்கல,
அந்த அம்மையார் எங்க இருந்து சக்தியை வாங்கி கொடுக்குறாங்க? சிவபெருமானத்திலிருந்து அவளை வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த அம்பாளை கும்பிட்டா அவங்க அங்க இருந்து சக்தியை வாங்கி கொடுக்குறாங்க. ஐயப்ப சுவாமி கும்பிடுறோம்னு சொல்ற, ஐயப்ப சுவாமி எங்க அவளை வாங்கி கொடுக்குறார்? சிவனிடத்துல இருந்து அவளை வாங்கி நமக்கு கொடுக்குறாரு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் ஆற்றல் தருகின்றவன் யார் என்றால் சிவபெருமான். அவன் தருகின்றவன் சிவபெருமான். அதனால இப்படி ஒவ்வொரு தெய்வமா போய் வணங்குறதுக்கு சிவனை நேரடியாக கும்பிட்டா எல்லாத்தையும் கும்பிட்ட பலன். முதலமைச்சரை நம்ம உறவு பண்ணிக்கிட்டா மற்ற மந்திரி எல்லாம் உறவு தானே. அவங்களே வந்து ஐயா வாங்க அம்மா கேட்டியா. ஆகினாலே சிவனை வணங்காவிட்டால் மற்ற எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் பலன் இல்லை. அதனால சிவ வழிபாடு மிக முக்கியமானது. இதை பற்றி வினாலப்பம் சிந்திப்போம். இவர் சிவனை தவிர மற்ற தெய்வங்களை வணங்குவார். ஆணிரை கூட அகன்குரல் இப்போது சென்றேறி காணுரை தீய விலங்குரு மொழிகள் கடிந்தென்றும் தூணரு மென்புணல் அருந்தி விரும்பிய தூணு ஊனமில் ஆயம் உடற்பில பல்க அளித்துள்ளார். ஆணிரை பசு கூட்டங்கள் அது நிறைய இருக்கு. அந்த காலத்துல வீடு ஒரு வீட்டுக்கு 40 மாடு 50 மாடு தான் இருக்கு. எங்க வீட்டிலே 10 மாடு 15 மாடு வச்சிருந்தோம். இப்போ ஒண்ணு கூட இல்லை. எல்லாம் இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு நல்ல மாற்றங்கள். அதனால மாடுகள் நம்முடைய நாட்டில நீண்ட காலமா இருந்து வரக்கூடிய ஒரு செல்வம். மாடுனாலே செல்வம்னு. மாடு என்ற சொல்லுக்கே செல்வம். தேடிய மாடு வந்து செல்வம் அப்படிங்கிறார். மாடுனா செல்வம். பெண் கொடுக்கிற போது சீதனமாக மாடுகள் கொடுப்பாங்க. காளைகளை அடக்குகின்றவர்களுக்கு பெண்ணை கொடுக்கிற ஒரு பழைய மரபு உண்டு. இப்படி பசு கூட்டங்களோடு வாழ்கின்ற ஒரு பழமையான மரபுடையவர்கள் தமிழர்கள். இப்ப அது கொஞ்சம் குறைந்து விட்டது. ஆனாலும் அது மீண்டும் அது உற்பத்தியாகும். இது சிவபெருமானுடைய அடையாளத்துக்கு விடைதான். இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பது இடபவான். இடம். அதனால உயிர்களுக்கு எல்லாம் தலைவன் நானே என்பதை காட்டுவதற்காக சிவபெருமான் விடையை ஏற்றுகிறார். அப்படி நம்முடைய பசு கூட்டங்கள் நிறைய அந்த காலத்திலே உண்டு. அதனால அந்த பசுக்களை மேய்ப்பதற்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. நல்ல மேய்ப்பதற்கான இடங்களும் நிறைய இருந்துச்சு. நல்ல புற்கள், பழமையான இடங்கள். அப்படியான வனப்பகுதியிலே பசுக்களை அழைத்துக் கொண்டு போய் அவற்றை நல்லபடியாக மேய்த்து வருவார்கள். மேய்க்கிற காலத்துல காட்டு விலங்குகள் அதில் வந்து அப்படி அவற்றை பாதுகாக்கும். அதற்கு மேலே நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்கும். அதிக வெயிலில் விடாமல், மழையில நனைய விடாமல் அப்படி பாதுகாக்கும். நோய் நொடிகள் வராமல். தூணது மின்புல் அருந்தி விரும்பிய தூணு நல்ல வளமான பசும்புல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் மேய்க்க விடுவார். அப்புறம் தண்ணீர், தூய்மையான தண்ணீர் வந்து வைத்தார். அதுக்கெல்லாம் சிவபூஷையே செய்யும். பசுக்களுக்கு செய்கிறது உயர்ந்த புண்ணியம், சிவபுண்ணியமாக மாறும். பசுக்களுக்கு செய்கிற புண்ணியம் பதிபுண்ணியமாக மாறும். பசு புண்ணியமானது பதிபுண்ணியமாக மாறும். அதனால பசுக்களை நீராட்டுவது, அதுக்கு வந்து தூபம் வருவது, அர்ச்சனை பண்ணுவது, அதுக்கு மேல சுற்றி வலம் வருவது. பசுவை சுற்றி வலம் வந்தால் உலகத்தையே சுற்றி வலம் வந்த பலன். பசுவில 33 கோடி தேவர்கள் வசிக்கிறாங்க. பசுவில 33 கோடி தேவர்கள் வசிக்கிறாங்க. முக்கியமான இடம் எதுனா இந்த புருவம் நடு, நெற்றி நடுவிலே, புருவ நடுவிலே சிவபெருமான அம்பாள் வசிக்கிறாங்க.
சிவபெருமானும் அம்பாலும் கொண்டு வைக்கிறவங்க அங்க இருக்கிற பசுவினுடைய முகத்துல நடுவு. அதை பார்த்தா பசுவினுடைய கதையை இப்படி வச்சோம்னா கோமுகின்னு சொல்லுவாங்க. இந்த கோமுகி அப்படிங்கிற அந்த ஆவுடை மாதிரி இருக்குது. கோனா பசு, பசுவினுடைய முகம் மாதிரி இருக்கிறதுனால கோமுகின்னு. ஆவுடை, ஆவுடைனாலும் பசு, ஆனாலும் பசு. அதுல நடுவுல சிவலிங்கம் இருக்கு. அந்த பசுவினுடைய நெத்தி நடுவே சிவபெருமான் வீட்டிருக்கிறார். அப்படி அந்த பசுவினுடைய முன்பக்கம் சிவபெருமான், பிற்பகுதியில மகாவிஷ்ணு இருக்கிறார். அதனால பசுவுக்கு பிற்பகுதியில பூஜனை தூக்கம் விடுவது, பூஜை பண்ற வழக்கம் உண்டு. திருவானைக்காவல்ல இன்னும் மத்தியா உச்சி காலத்துல பூஜை தினந்தோறும் நடக்கும் நல்லபடியாக. அப்படி வீட்டிலேயே நம்ம பூஜை பண்ணலாம். பசுக்கள் இருக்கிறவங்க பூஜை பண்ணணும் அவசியம். அது நந்தை, பத்திரை, கபிலை, சுமனை, சுரவை அப்படின்னு 5 விதமான பசுக்கள் சிவபெருமானால உற்பத்தி பண்ணப்பட்டது. பசுக்களை உண்டு பண்ணியவர் சிவபெருமான். அது எதற்காக என்றால் சிவ பூஜைக்காக. சிவ பூஜைக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிராணி பசு. பசுவினால்தான் விபூதி உண்டாகிறது, பால் உண்டாகிறது, அபிஷேகத்திற்கு, ஹோமத்திற்கு நெய். அதனால இதெல்லாம் சிவ சிருஷ்டி. அதனாலதான் விஞ்ஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, வாழ்க அந்தன் வானவர் ஆனினம், ஆனினம்னா பசு கூட்டைகள் வாழ்க. அப்படி அந்த பசுவை மேய்ப்பது சிறந்த புண்ணியம். அதிகாலையிலே எழுந்து நீராடிட்டு பசுக்களை வணங்கி கைப்பிடி அருகம்புல் கொடுத்துவதால் எல்லா விதமான தோஷங்களும் நிறுத்தியார். பிரமகத்தி முதலான தோஷங்கள் நிறுத்தியார் என்று திருவிளையாடல் புராணத்திலே அது சொல்லப்படுகிறது. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யலாம். தாராளம் பசுவுக்கு ஒரு கைப்பிடி அருகம்புல். அது திருமூலர் சொல்றார், யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு யாவர்க்குமா பசுவுக்கு ஒரு வாயுவை ஒரு கைப்பிடிப்பு, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கை, யாவர்க்குமா பிறகு இன்னொரு. எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க தர்மத்தை. உயர்ந்த தர்மம் அதை ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளும் வகையில எளிமையா எல்லாரும் கடைப்பிடிக்கும்படியாக சொல்றாரு. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. காலையில எடுத்து குடிச்சிட்டு ஒரு பச்சிலை, இந்தியாவுடன் செம்பருத்தி, முச்சி, அருகு, புளிமா, இது மாதிரி ஏதாவது ஒரு பச்சிலையை பறிச்சு சிவசிவான்னு போட்டது. இவ்வளவுதான் பூஜை. புரியுதுங்களா? இது எல்லாரும் செய்யலாம், அனைவரும் செய்யலாம். படிச்சவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, குழந்தைகள் எல்லாரும் செய்யலாம். எல்லாருக்கும் பொதுவா தர்மம் சொல்றா திருக்குறள். அதுதான் யாவர்க்குமாம் அப்படிங்க. யாவர்க்குமாம்னா எல்லாரும் செய்யலாம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க, லண்டன்ல இருக்கிறவங்க ஒரு இறை எடுத்து சிவபெருமான் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. பச்சிலை கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பச்சிலை இருக்கு. ஒரு கல்லை கூட எடுத்து போடலாம். அதுவும் இல்லையா சாக்கிய நானா என்ன பண்ணாங்க, கல்ல எடுத்து சிவசுவாங்க. கல்லால விரிஞ்சார் மறவாது கல்லறிந்து சாக்கிய. அதுக்கு மேல அவர் சுவாமி சொன்னார், அவருடைய பூசைக்கு நம்ம எவ்வளவோ மரங்களை அடிக்கடி கொடுத்தோம். கல்லால இருக்கிறோம், கல்லால இருக்கிற மரராக ஏற்றுக்கொண்டார். மறவாது கல்லு சாப்பிடுறது மறக்காம ஒரு நாள் விடாம. அதனால அவர் நாயன்மார்களிலே ஒருத்தர் அவங்க சித்த புண்ணியம் என்ன, தினந்தோறும் ஒரு கல் எடுப்பார். சுவாமி சிவபெருமான்கிட்ட இந்த கல்லை தூக்கி எழுதிட்டு சுவாமி கல்லால கழிச்சார். 63 நாயன்மார்கள் ஒரு கதை இருக்குமா உலகத்துல? இதெல்லாம் கற்பனையில் எழுத முடியாது. கற்பனையில் எழுத முடியுமா? சுவாமியை கண்டுதாரு தெரிஞ்சவங்க எழுதலாமா? எழுத முடியாது, எழுதக்கூடாது. நடந்த வரலாறு. ஆகினாலே சுவாமி அன்போடு நாம் செய்கிற வழிபாடு முதல் சிறியதா இருந்தாலும் மிக குறைவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அகத்தரங்க முடிகின்றவர் சிவபெருமான். ஞாபகம் பச்சலை கிடைக்கலையா, ஒரு கைப்பிடி மண்ணை போடும், ஒரு கல் எடுத்தாலும் சிவசிவான
அன்புதான். யாவர்க்குமா இறைவன், யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கை, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி உணவு தானம் யாரும் செய்யலாம். யாவர்க்குமா பிறக்கு இன்னுரைதான், ஒரு நல்ல வார்த்தை பேசும். ஐயா நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்காங்களா, என்னமா ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு அதுவும் குறைஞ்சு போச்சு. அப்படி ஆளுங்கெல்லாம் பேசுறப்ப குறைஞ்சு, அதான் அப்பதான் சொல்லி வச்சிருக்காரு திருமுறை, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் சொல்லி வச்சிருக்காரு. இன்னொரு இனிய வார்த்தை, இன்னொரு ஒரு ஆறுதலான வார்த்தை பேசுறதே உயர்ந்த தர்மம் என்று தமிழ் இலக்கியம் சொல்லி தமிழ் முனிவர் சொல்றாரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதனால அம்மா சொல்ற மாதிரி தாய் தந்தையர்கிட்ட ஒரு பரிமோடு அன்போடு அப்படி பேசுவது, வேகமான வாழ்க்கை. அந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை வேகமா போனாங்கனால பேசக்கூட யாரும் தயாரா தெரியுது. ஒரு நாள் எல்லாருமே வந்துருவாங்க. அவர் என்னன்னா வேலையும் பணமும் துணியும் அப்படி போய் உலகம் இந்த நாட்டில் போய் வேகமா திருமுறை சொன்னார். அப்பவே சொல்லி வச்சிருக்காரு, யாவருக்குமாம் புரட்சி இன்னும் தர்மத்தை இவ்வளவு எளிமையா சொன்னவங்க யாரும் கிடையாது. ரொம்ப அற்புதமா. அதனால பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுக்கிறது மிக உயர்ந்த விஷயம் சொல்றது. அப்படிப்பட்ட பசுவை பாதுகாக்கின்ற இயக்குகின்ற ஒரு தொழில். ஆணிரை கூட கன்றொடு பால் மழை நாகு கரப்பன பாலாகும் குன்றலை நெஞ்சினை ஆணுடு நீடு குடித்தாகும் வென்றி விடைக்குற மூடு மினற்பொரு வெத்தேரே துன்றி நிறைக்குற சூழல் உடன்பட கோலங்கள். அப்படி கறவை மாடுகளா ஒரு பக்கம், இடங்கன்றுகளா ஒரு பக்கம், காளைகள் ஒரு பக்கம், கன்று ஈன்ற பசுக்கள் தனியா, இப்படி தனித்தனியா அந்தந்த கூட்டங்களை அப்படி பாதுகாத்து வைப்பார். ஆடி நிறைக்குற அப்படி பல்க அழித்தென்றும் கோவலர் ஏவல் உயிர்ந்திட ஆய உடம்புகளும் காவலர் தன்பது மானடி அன்பு காலத்தில் மேவு துணை கருவிக்குழல் வாசனை மேற்கொண்டார். இப்பதான் இதுவரை சாதாரண எல்லாரும் செய்கிற வேலை. இப்படி மாடு மேய்க்கிறது எல்லா வேலை, அது எப்படி சிவபுண்ணியமாக மாறுகிறது அதான் இங்க சொல்லப்படுகிற விஷயம். மாடு மேய்த்தல் சாதாரணமான தொழில், ஒரு முக்கியமான தொழில், அது ஒரு மனித குலத்திலே இருக்கக்கூடிய ஒரு தொழில். இது எப்படி தவமாக மாறுகிறது அப்படிங்கிறதா இந்த வரலாற்றில் இருக்கிற ஜீவனாக. நாம செய்கிற தொழிலையே சிவப்பணியாக மாற்றலாம். நாயன்மாருடைய ஒரு வழிகாட்டுது. அது எப்படின்னா, முந்தை வரை மூன்மரபின் முடிந்த முறை எழுந்தடி அந்த முதல் 4 அறிந்து நாம் நரம்புதானம் வந்த துளை நிறையாக்கி வாயு முதல் வழங்கு துளை அந்த மனுஷின் இடையீட்டின் அன்புலி எண்களின் அமைத்து எடுத்த பிறர் கருவியில் எம்பிரான் எடுத்தஞ்சும் தொடுத்த முறை 7 செய்யும் சுருதி வர வாசித்து தடுத்த சராசரங்களெல்லாம் தாங்க வரும் தங்கருணை அடுத்த இசை அமுதரித்து செல்கின்றார். அங்கு ஒரு நாள் மாடு மேய்க்கிற போது மாட்டை கொண்டு போய் விட்ட பிறகு அப்புறம் பொழுதுக்கு சுமரா இருப்பார். அந்த நேரத்துல என்ன பண்ணுவார்னா, மாடுகளை மேய்த்து கொண்டு ஒரு நிழலான பகுதியில் இருந்து கொண்டு உண்டாவுடன் வாசிப்பார். உடல் வாசிப்பார். இப்ப மாடு மேய்க்கின்றவர்கள் உடல் வாசிப்பாங்க. பெரும்பாலும் ஆயர்குலத்துல அவங்க கொன்றை மரங்கள் இருக்கு. கொன்றை மரம், அந்த கொன்றை மரங்களில ஒரு காய் இருக்கும். அதை எடுத்துட்டா முருங்கைக்காய் மாதிரி ஈரமா இருக்கும். அதை எடுத்து அதை துடையிட்டு அதையும் புல்லாங்குழலாம் வாசிப்பாங்க பழைய காலத்துல. அதுக்கப்புறம் மூங்கில புல்லாங்குழல் தயார் பண்ணி அதை வாசிக்கிற முறை இருக்கு. குடல் என்பது நம்முடைய பழமையான கல்வி, இசைக்கல்வி. குடல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல்கிறார்கள். குடல் யாழ் ரெண்டும் பழமையான இசைக்கல்வி. அதுல குடல் என்பது ரொம்ப எளிமையான ஒரு இசைக்கல்வி. ஒரு மூங்கில எடுக்கிறோம், அதை முறையா துடைக்கிறோம், உடனே வாசிக்கிறோம். எந்த விதமான ஒப்பனைகளும் தேவையில்லை. எடுத்தோட இயற்கையா வாசிக்கணும். தமிழருடைய இசைக்கல்வி எல்லாமே இயற்கையிலிருந்து வந்தது. இப்போ வரையும்
தோல் இயற்கையான, கடம் வாசிக்கிறாங்க மானை இயற்கையான, குடல் இயற்கை, குடல் மூங்கில் இயற்கையான, அதுக்கு மேல மத்தளம் ஏரிகை எல்லாம் இயற்கையான. அப்படி தமிழர்கள் வாசிக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே இயற்கையிலிருந்து எழுதுகின்ற நாளம், உடுக்கை முதலான வாத்தியங்கள் தான் கொண்டு ஊடுவது. அதனால இந்த இயற்கையான இசை என்ன செய்யும் என்றால் நம்முடைய நாடி நரம்புகளை எல்லாம் ஒரு பதப்படுத்தும், அமைதி நிலைக்கு கொண்டு வரும். இசை மூலமாக நோய்கள் நீங்கும். சிவபெருமான இசை வாசிக்கிறார். சிவபெருமான் என்ன பண்ணுறார் தெரியுமா? வீணை வாசிக்கிறார். சிவபெருமானுக்கு வீணை ரொம்ப பிடித்தமான வீணை நரம்புகள். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை, மிக நல்ல வீணை, நல்ல வீணையை வாசிக்கிறார் சிவபெருமான். சரஸ்வதி வீணை வாசிக்கிறார். அப்படி அந்த வீணை உலகம் எல்லாம் அழிகின்ற காலத்துல, கூடி காலத்துல சிவபெருமான் எல்லா உயிர்களையும் ஒடுக்கி அந்த உயிர்களுக்கெல்லாம் ஓய்வு தரும்படியாக வீணை வாசிக்கிறார். பெருங்கடல் மூடி கடைசியில ஜலப்பிரளயம் ஒன்று உண்டாகும். ஜலப்பிரளயத்துல எல்லா உலகமும் தண்ணீர்ல மூடி. அப்ப சூரியன் சந்திரன் யாருமே இருக்க மாட்டாங்க, சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். அப்ப அவர் வீணை வாசிக்கிறார். பெருங்கடல் மூடி பிரளயம் கொள்ள பிரமணம் போய் கருங்கடல் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கடையபரமும் கருங்கடல் வண்ணம் கடையபரமும் கொண்டு கற்காடராய் வருங்கடல் வீடர் என்று என்கிறான் நல் வீணை வாசிக்கிறேன். சுவாமி அப்படியே அமைதியா வீணை வாசிக்கிறார். அந்த 4 வீணை வாசித்து சுவாமி வழிபாடு செய்து ரொம்ப உயர்ந்தது. ராவணன் வீணை வாசித்தான். அந்த வீணை வாசித்ததுனால ராவணனுக்கு வாழ்வு இருந்தார். தப்பு செய்தான், மலையை பெயர்த்து ஆட்டினான். சுவாமி தள்ளிவிட்டார். அந்த குற்றம் நீங்க வேண்டுமானால் என்ன செய்யறது நமக்கு தெரியல. நாரத வந்தார். யாரு பார்த்தாரு கேட்டாரு. நான் தான் லங்க ஜனாதிபதி ராவணன் ரிஷகிரிவன் வேண்டாதி அப்படின்னாரு. நான் வந்தேன், மலையை பெயர்த்து எடுத்தேன், அதுக்குள்ள இப்படி சரிந்து கொடுத்துட்டேன், எப்படியாவது ஏதாவது உபாயம் சொல்லுங்களேன். சிவபெருமானுடைய அந்த சிவபெருமானை நோக்கி உனக்கு நல்ல பாட தெரியுமே, நல்ல தெரியும். இப்ப நீ வீணை வாசித்தாயானால் சிவபெருமானுடைய மனம் குளிர, அவருடைய சிறி குளிர நன்றாக பாடினாயானால், கீதம் பாடினால் அவன் இறங்கி உன்னுடைய குற்றத்தை பொறுத்து உன்னை காப்பாற்றுவான் என்று நாரதர் சொன்னார். ராவணன் என்ன பண்ணினான்? ஒரு தலையையும் ஒரு கையையும் முற்றினான். ஒரு சிரத்தையும் ஒரு கரத்தையும் எடுத்து வீணையாக மாற்றி, மந்திர சக்தியினால வீணையாக மாற்றி சுரத்தை நீட்டினான். அதற்கு இறங்கி சிவபெருமான் வரத்தை கொடுத்தார். ஒரு சிரத்தையும் கரத்தையும் கொடுத்தி சுரத்தை நீட்ட சிவபெருமான் வரத்தை. திருச்சிற்றம்பலம். நீங்கள் அனைவரும் சீராளதேவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டுங்களேன். ஓம் நமச்சிவாய.